வாட்ஸ் அப் guys? So this is Vijay Vlogs. ஒரு another super train journey தான் மக்களை திரும்ப நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரைட் நவ் சென்னை எக்மோருங்க. இன்னைக்கு இங்க இருந்து சேது சீமை அழைக்கப்படக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு தான் மக்களை இன்னைக்கு நம்ம ட்ரெயின் ஜர்னி பண்ண போறோம். ஒரு லெஜெண்டரி ட்ரெயின்ங்க. இந்த ரூட்ல 100 days மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர டிமாண்டான மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகக்கூடிய வண்டிங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் தம்ப்லைனில் பார்த்து நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ்ங்க, போட் மைல் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் தான் மக்களை இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல் ஜர்னி பண்ண போகிறோம். ஏர்லி மார்னிங் அந்த பாம்பனோட வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கேப்சர் பண்ணிவிடுவோம். ஓகே மக்களே, சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபுல் விலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்படியே இப்போ நம்ம கூட யார் இருக்காருன்னா ப்ரோ தாமோ விளாக்ஸ். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போட் மைலில் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் நைட்டு 11:55 கிளம்பக்கூடிய சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஊருக்கு போகிறாரு. சரி ஓகே மக்களே, வாங்க ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியை சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னை எக்மோர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வாக்கில் பயங்கர பீக்காக இருக்கும் மக்களே. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பயங்கர பீக்கில் இருக்கும். நைட்டு டின்னருக்கு சென்னை எக்மோர் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல்ஸில் தான் மக்களை ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நம்ம டின்னர் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் 7 காலுக்கெலாம் சென்னை எக்மோரில் டிபார்ட் ஆகும். அடுத்தடுத்து ஸ்டாப்பிங்ஸில் நம்ம ஃபுட்டு வாங்கலாம், பட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. பட் சென்னை எக்மோரில் ஏர்லியாக டிபார்ச்சர் ஆக ட்ரெயின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ சென்னை எக்மோர் ஆப்போசிட்டில் வந்துட்டிங்கன்னா நைட்டு டின்னருக்கு சூப்பராக இருக்கும். ட்ரெயின் நம்பர் 16751 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டி இன்னைக்கு டிபார்ச்சர் சென்னை எக்மோரில் 8th பிளாட்ஃபார்முங்க. 100 days ஓல்டு ட்ரெயின். நேம் வந்து போட் மைல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை எக்மோரில் பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் ஸ்கீமில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. 1லேருந்து 4 பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின்ஸும் அங்கேருந்து அப்டேட் ஆகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இப்போ சென்னை எக்மோரில் ரெனோவேஷன் ஒர்க்கு போகிட்டு இருந்ததுனால 1லேருந்து 4 பிளாட்ஃபார்ம் இருந்து டிபார்ட் ஆன ட்ரெயின்ஸ்லாம் இப்போது தாமரத்தில் பார்த்தீங்கன்னா டிபார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த மாதிரி சில ட்ரெயின்ஸ்லாம் வந்து இப்போது சென்னை எக்மோரில் டிபார்ட் ஆகிறதுல தாமரத்தில் இருந்து டிபார்ச்சர் ஆகிட்டு இருக்கு. சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக ராமேஸ்வரம் செல்லும் 8வது ட்ரெயின் நம்பர் 16751 bound for ராமேஸ்வரம் from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 8 at 7:15 p.m. Vanahugi. Your kind attention please. Train number 126 போட் மைல் எக்ஸ்பிரஸ். அதாவது இவங்க இங்கே சொல்கிறது வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம வண்டிக்கு ரேக் ஷாரும் இருக்குது. எந்த ட்ரெயின் கூடன்னு சொல்லிட்டு நான் ஜேர்னியில் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை எக்மோரில் போட் மைல் எக்ஸ்பிரஸ்க்கான க்ரௌடுங்க அன்ரிசோர்ட்டில். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஜாம்பேக்காக போகக்கூடிய வண்டிங்க. போட் மைல் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் ஏசியும் இருக்குங்க. பட் ஃபஸ்ட் ஏசியும் செகண்ட் ஏசியும் கம்பேர் பண்ணி ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஏசி 2 டயர்னு இருக்கா. ஸோ அப்படியே நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஏசி ஃபஸ்ட் ஏசிங்க. ரெண்டும் கம்பேர் பண்ணி ஒரு கோச்சுங்க. போட் மைல் எக்ஸ்பிரஸோட ஏசி 2 டயர் மக்களே. போட் மைல் எக்ஸ்பிரஸோட ஏசி 3 டயர் மக்களே. ஏசி கோச்சஸ்லாம் கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து அதிகம். போட் மைல் எக்ஸ்பிரஸோட ஸ்லீப்பர் கோச் மக்களே. நம்ம வண்டியில் ஏசி கோச்சஸ் கம்மியாக கொடுத்துட்டு ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 கோச் கொடுத்துருக்காங்க. கோச் பொசிஷனெலாம் நான் உங்களுக்கு ஜேர்னியில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம போட் மைல் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது வேப்போருங்க. அரக்கோணம் லோக்கோ ஷேட்டோட இன்ஜின் தான். ஃபுல் ஸ்டேட்ச் இல்லை, திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தான். அங்கேருந்து நமக்கு டீசல் ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம திருச்சிராப்பள்ளியில் போய் கவர் பண்ணுவோங்க. கோச்சஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். நம்ம வண்டி எப்போவுமே டிமாண்டாக தாங்க போகும். நான் வேறு மைக்கு வேறு வீட்டில் விட்டு வந்துட்டேங்க. நம்ம வண்டி எப்போவுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய வண்டி. ஏன்னா மெயின் லைனில் போகிறதுனால ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழேயே கொடுத்துட்றேன். ஓகே மக்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்குது நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆக. வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சுக்குள்ளார போவோம். திருச்சிராப்பள்ளி வழியாக தூத்துக்குடி செல்லும் Pearl City Superfast Express 7வது பிளாட்ஃபாரத்திலிருந்து 7 மணி
போட்மைல் எக்ஸ்பிரஸ் ஆன் டைம் 7:15 சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிச்சு மக்களே. நான் தான் வந்து லோக்கோ ஷாட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வண்டி டிபாச்சர் ஆயிடுச்சுங்க. அப்படியே S1 ஏறிட்டு அப்படியே அங்கிட்டு இருந்து பின்னாடி S10 கோச்சு வரத்துக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துச்சு மக்களே. சரி ஓகேங்க, எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியை நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம போட்மைல் எக்ஸ்பிரஸில் பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. இந்த இடத்துல வண்டியோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ட்ரெயின் நம்பர் 12671 போட்மைல் எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டி சென்னை எக்மோரில் நைட்டு 7:15 எடுத்து மறாத நாள் 7:55 ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுதுங்க. டோட்டல் கிலோமீட்டரு 665 கிலோமீட்டர் மக்களே. 12 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணதுங்க. டோட்டலாக 21 ஹால்ட்டோட. செங்கல்பட்டு ஜங்ஷன் ஆன் டைம் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. இந்த இடத்துல டிக்கெட் ப்ரைஸ் பற்றி பார்த்துருவோம். சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஸ்லீப்பரில் 370 ரூபாங்க. நான் தக்கலில் புக் பண்ணியிருந்தேன். 105 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்துச்சுங்க தக்கலுக்கு. டோட்டலாக 386 ரூபாங்க. யூபிஐ சார்ஜஸ் தக்கல் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 மணி ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன் நியர்பை போயிட்டுருக்கோம். நம்ம போட்மையில் நைட்டு வந்து ஆன்போர்டு டின்னர் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் நைட்டு ட்ரெயினில் வாங்குறதோட வெளியே ஒரு 7-6:30 நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நைட்டில் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா நைட்டில் வந்து பேண்ட்ரி கார்டு இல்லை, பட் ஆன்போர்டு ஃபுட்டு சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, இட்லின்னு சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை ட்ரெயினில் ஆன்போர்டு வாங்கினாலும் சரி, உங்களோட ஆப்ஷன் தாங்க நைட்டு டின்னருக்கு. பதினஞ்சு நிமிஷம் ஹர்லியாக விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு மக்களே. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம மெயின் லைனில் தாங்க ட்ராவல் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கடுத்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக தஞ்சாவூர் ரீச் பண்ணுவோம். அங்கேருந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போய் நம்ம ரீச் பண்ணுவோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் நமக்கு
லோக்கோ சேஞ்ச் இருக்குது, ரிவர்ஸில் லோக்கோ சேஞ்ச் இருக்குங்க. ஸோ மார்னிங் என்ன லோக்கோ அட்டாச் பண்ணுறாங்கன்றதை நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஆல்ரெடி சொல்லிவிட்டு நமக்கு டீசல் லோக்கோ தான் சொல்லிட்டு, அது எந்த லோக்கோ செட்டோட இன்ஜின் சொல்லிட்டு நம்ம அங்கே திருச்சிராப்பள்ளியில் போய் நம்ம பார்ப்போம். விழுப்புரம் ஜங்ஷன் ஏர்லியாகவே வந்தாச்சு மக்களே. அப்படின்ற இடத்துல நம்ம வண்டியோட இனாகரேஷன் பார்த்துருவோங்க. February 24, 1914ங்க. இந்த ரூட்டில் நம்ம வண்டி 111 வருஷத்துக்கு மேலே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க, பயங்கர டிமாண்டோட. ஸோ அப்படியே நம்ம வண்டி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ரன் ஆகிடுச்சு மக்களே. தனுஷ்கோடியில் ஃப்ளட்டு வந்துச்சுல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த இடமே அழிஞ்சதுனால. அதுக்கப்புறம் தான் சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம வண்டிக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இண்டோ சைக்ளோன்னு சொல்லிட்டு வண்டி பேர் இருந்துச்சு மக்களே. ஸோ அப்புறம் தனுஷ்கோடி வரைக்கும் கட் பண்ணதுனால ஸோ சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வண்டிக்கு போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பரில் தான் மக்களே ட்ராவல் பண்ணுறோம். நம்ம கோச் வந்து S10 சென்னை எக்மோரில் நம்மளால் காமிக்க முடியல. நம்ம லோக்கோ ஷாட்டு முடிச்சுட்டு நம்ம கோச்சுக்கு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டாங்க. நானே ஃப்ரண்ட்டில் S1 தாங்க ஏறினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தேன். ஸோ நமக்கு வந்து லோயர் பர்த்து கிடச்சிருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சீட் நம்பர் 12 மக்களே. ஸோ அப்படியே இருங்க, நம்ம சீட்டை காட்டுறேன். ஸோ இருட்டில் ஒன்றும் தெரியலங்க, லோவேரு. ஸோ அந்த கேபினில் தான் நமக்கு கிடச்சிருக்குங்க. கடலூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே, ஆன் டைமுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு சூப்பர் கனெக்டிவிட்டி ஆப்ஷனை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணுங்க. சேலத்துலேருந்து கடலூர் ஜங்ஷன் வரைக்கும் வரக்கூடிய டெமோ வண்டிங்க. நடுவில் இருக்க நெய்வேலி, வடலூர் இந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் டேரெக்டாக ராமேஸ்வரத்துக்கோ இல்லை உங்களுக்கு மெயின் லைனில் இருக்க ஸ்டாப்பிங்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயின்ஸே கிடையாது. நீங்கள் அங்கேருந்து அந்த டெமோ வண்டி பிடிச்சி நீங்கள் கடலூருக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம போட் மெயிலு. அந்த வண்டி டெமோ வண்டி பார்த்தீங்கன்னா கடலூர் ஜங்ஷனுக்கு 10:40க்கு வரும். ஸோ நம்ம வண்டி 11:50க்கு வருங்க. அழகாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வாக்கில் இந்த வண்டி நீங்கள் பிடிச்சி இங்கே நடுவில் இருக்க மெயின் லைன் ஸ்டாப்பிங்ஸோ அப்படி இல்லைனா ராமேஸ்வரத்துக்கோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். கடலூர் ஜங்ஷனில் இந்த ஒரு அப்டேட்டை கொடுக்கணுன்னாங்க. நான் விழுப்புரம் ஜங்ஷன்லேயே vlog-ஐ எண்ட் பண்ணாமல் கடலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து எண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே மக்கள், இதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு தற்சமயத்துக்கு நான் vlog-ஐ இங்கே எண்ட் பண்ணிவிட்டு மார்னிங் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ குட் நைட் அண்ட் டாட்டா. 3 hours later.
மார்னிங் கைஸ். 30 minutes ஏர்லியாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இந்த இடத்துல நமக்கு லோகோ சேஞ்ச் இருக்கும்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிக் லோகோ போயிட்டு டீசல் லோகோ வரும்னு சொல்லிட்டு GOC WDP4D. ஸோ அந்த லோகோ தாங்க இன்றைக்கி நம்மளை திருச்சிராப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் புல் பண்ண போது. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேயே நம்பர் ஆஃப் கோச் பொசிஷன் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் இன்ஜின், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு SLRT கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 ஜெனரல் கோச்சுங்க, அதுக்கு பின்னாடி 12 ஸ்லீப்பர் கோச்சு, 3 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசிங்க. ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜெனரல் கோச்சுங்க. இதுதான் நம்பர் ஆஃப் கோச் பொசிஷன். ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. ஸோ இதுக்கப்புறம் நான் போய் தூங்க தாங்க போகிறேன். ஏர்லி மார்னிங் தான் நான் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து வர ஸ்டாப்பிங்லாம் புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவர்கோட்டை ரோட், கல்லல், சிவகங்கை வழியாக நம்ம மானாமதுரை ஜங்ஷன் போய் ரீச் ஆகும் மக்களே. ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி நைட்டு ரிட்டர்ன் நம்ம சேதில் தாங்க ட்ராவல் பண்ணி வர போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் நமக்கு வரும். நம்ம வந்து அதில் வந்து மானாமதுரை ஜங்ஷன்லாம் தாண்டி தான் நம்ம vlog வந்து என் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம விட்ட ஸ்டாப்பிங்ஸ்லாம் நம்ம அந்த வண்டியில் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ போய் தூங்கிட்டு மார்னிங் ராமநாதபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது குட் நைட் அண்ட் டாடா. ராமநாதபுரம் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரூட்டெல்லாம் எலக்ட்ரிஃபை ரூட்டாக மாற போதுங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மார்னிங் வந்து திருச்சிராப்பள்ளியில் டீசல் லோக்கோ ஃபிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ரூட்டு தாங்க. சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே எலக்ட்ரிக் லோக்கோ தான் இனிமேல் நம்மளை புல் பண்ண போகுது. ஏகப்பட்ட பேசஞ்சர் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து டிபார்ட் ஆகிறத கேன்சல் பண்ணியிருக்காங்க. மதுரை பேசஞ்சர், திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர், இந்த வண்டிலாம் கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிறதே நம்ம வண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், தாம்பரம், அதை விட்டால் போட் மேலே சேர்த்து கிளம்புதுங்க. குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ் தான், மற்ற ட்ரெயின்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, அதுதான் ரீசனு. கூடிய சீக்கிரத்தில் இந்த திருச்சிராப்பள்ளி டு ராமேஸ்வரம் செக்ஷனில் இருக்க இந்த டீசல் லோக்கோ பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறோம். ராமநாதபுரத்துலேயே வண்டி ஒரு 10 நிமிஷமாக நின்றுட்டுருக்கு மக்களே, சிக்னல் கிடைக்காதனால. ஸோ ராமேஸ்வரம்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. அப்படியே இந்த இடத்துல நான் வண்டியோட ரேக் ஷேரை பற்றி சொல்லிவிடுவோம். சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரருக்கும் போகக்கூடிய சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டி கூட தாங்க ரேக் ஷேர் பண்ணுது. இப்போ இந்த வண்டி மார்னிங் இப்போ ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிடுச்சா போட் மெயிலாக, நைட்டு சேது சூப்பர் ஃபாஸ்ட்டாக கிளம்பி சென்னை எக்மோர் போவோங்க. அந்த வண்டி விழுப்புரம் அடுத்து கார்ட் லைனில் போகக்கூடிய வண்டிங்க. விருதாச்சலம் வழியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி போகிற வண்டி. நம்ம வண்டி மெயின் லைனில் போகக்கூடிய வண்டிங்க. இப்படி தான் ரேக் ஷேர் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு.
ரெட்டியாருங்க மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின உடனே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பாம்பன் பிரிட்ஜ். ஏர்லி மார்னிங் ஷார்ட்ஸு சூப்பராக கவர் பண்ணிடுவோம் வாங்க. சூப்பரான சீனரிக்ஸோட பாம்பன் பிரிட்ஜை நம்ம ஏர்லி மார்னிங் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதே ஓல்டு பிரிட்ஜில் வந்து வண்டி ஒரு 10லேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். பட் இப்போ வந்து 40-50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷத்துலேயே கவர் பண்ணிடுது. டோட்டலாகவே கிலோமீட்டர் வந்து 2.5 கிலோமீட்டர் கிட்ட தாங்க இருக்கும் அந்த பாம்பன் பிரிட்ஜு. பயங்கர ஸ்பீடாக கவர் பண்ணிடுது. பட் அது பிரிட்ஜ் மேலே போகிறதே தெரியலங்க, அவ்வளோ ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுது. இருந்தாலும் ஏர்லி மார்னிங் சூப்பராக இருந்துச்சுங்க. பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துட்றாங்க. நம்ம தனுஷ்கோடி அழிஞ்சது வந்து 1964 டிசம்பர் 22 அப்போங்க. அப்போ தான் ஒரு பெரிய புயலால் நம்ம தனுஷ்கோடி ஒத்துமொட்டமாக கடலில் முழுங்கி போச்சு. ஸோ அப்படி இந்த பாம்பன் பிரிட்ஜில் ஒரு ட்ரெயினும் போச்சுங்க. அந்த ட்ரெயினை பற்றி சொல்லிடுறேன். மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரிக்கும் போன பேசஞ்சர் ட்ரெயினுங்க. டிரைவருக்கு வந்து சிக்னல் கிடைக்காத ஒரே காரணத்தினால பொறுமையாக வண்டி வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜில் கொண்டு போனார். அப்போ தாங்க அந்த ஒரு கோர சம்பவம் நடந்துச்சு. யாருமே அறியாத அந்த ஒரு சம்பவம். எப்படி தனுஷ்கோடி புயலால் அடிச்சுட்டு போச்சோ கடலுக்குள்ளே, அதே மாதிரி அந்த புயல் ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த ட்ரெயினை அடித்து ட்ரெயினோடு சேர்ந்து ஒட்டுமொத்த மக்களுமே கடலுக்குள்ளே விழுந்து பரிதாபமாக இறந்து போனாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்குங்க இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு. வண்டியில் அதிகபட்ச க்ரௌடு இறங்குறதே பரமக்குடியிலையும் ராமநாதபுரத்தில் தாங்க. ராமநாதபுரம் தாண்டிலாம் வண்டியே காலி ஆகுது. கொஞ்சம் பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க வந்து வண்டியில் ஏறுறாங்க, அதாவது ரிசர்வேஷன் கோச்சில். மற்றபடி வண்டிலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ராமநாதபுரம் தாண்டிலாம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சீனரிக்ஸ் பாருங்களேன், அப்படியே இங்கே ஏகப்பட்ட மயில் இருக்குது மக்களே, கத்திக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேட்டுகிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க, இருக்கிறதுலே சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போனோன்னா ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் சேது தாங்க. சேது சூப்பர் ஃபாஸ்ட். அவன் தான் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் கவர் பண்ணுறான். அதுக்கடுத்து தாம்பரம் டு ராமேஸ்வரம் வண்டி, அந்த வண்டி கவர் பண்ணுது. 3வது தான் நம்ம போட் மயில். இருக்கிறதுலே நம்மால் தான் ஹைலைட்டு. ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுறான். உண்மையிலே இப்போ தான் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறேன். சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இந்தியன் ரயில்வேஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல எந்தெந்த ஆக்சஸ்க்கு எந்தெந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னு சொல்லிட்டு ரயில்வே சர்வீஸில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வந்து மதுரை டிவிஷன் வண்டிங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிளீனிங் அண்டு பெட்ரோலுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். ஏசி அண்டு எலக்ட்ரிக்கலுக்கு இந்த நம்பரு. செக்யூரிட்டி அண்டு தெஃப்ட்னா பொருட்கள் ஏதாச்சும் திருடு போச்சுன்னா அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். ஸோ நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயின் இல்லை, ஸோ எந்த ட்ரெயினில் இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயினில் வந்து ஆன் போர்டு இவங்க இருப்பாங்களான்னு தெரியல, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம வண்டி ஸ்ரீலங்கா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ட்ரெயினாக இருந்துச்சுங்க. என்ன ப்ரோ சொல்கிற, தனுஷ்கோடி வரைக்கும் போச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போனோம், ஸ்ரீலங்கா போனோன்னா கடல் இருந்தாங்க நான் போனோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். பட் எனக்கு அது புரியுதுங்க.
எப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடி போயிட்டு அங்கேருந்து இந்த ட்ரெயின் ரீச் ஆன உடனே உங்களுக்கு ஷிப் இருக்குங்க. அதில் ஏறி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகலாம். அந்த ஷிப்பில் போகிறதுக்கு சென்னையிலே உங்களுக்கு டேரெக்டாக டிக்கெட்டும் கிடச்சிருந்துச்சா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய வீக்லி வண்டிங்க. நைட்டு கிளம்புங்க இங்கே. ஸோ வாரத்தில் புதன்கிழமை மட்டும் ரன் ஆகிற வண்டி. ஆன் டைமுக்கு ராமேஸ்வரம் ரீச் பண்ணியாச்சு மக்களே. என்னதான் மண்டபம் பாம்பனில் நடுவில் நமக்கு 20 minutes டிலே ஆயிருந்தாலும் அந்த பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் நடுவில் இருந்த அந்த ஸ்டெச்சில் நமக்கு ஏகப்பட்ட ஸ்லாட் டைம்ங்க. அதில் வந்து சூப்பராக நம்ம கவர் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு ஆன் டைம் ரீச் பண்ணியாச்சு மக்களே. ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னிங்க. சென்னை எக்மோர்லேருந்து மெயின் லைன் வழியாக அழகாக நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் போட் மெயில் எக்ஸ்பிரஸில் வந்திருப்போம். ஒரு சூப்பரான ட்ரெயின். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா vlog என் பண்ணிக்கிற மக்களே. ஏர்லி மார்னிங் அந்த பாம்பன் பிரிட்ஜோட வியூலாம் சூப்பராக கவர் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ ஓகே மக்களே, சேனல் என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் விஜய் vlog.